ஃபஸ்ட்டு பொட்டேட்டோ வந்து ரெடி பண்ணிட போகிறேன். இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கட் பண்ண பொட்டேட்டோஸ் எல்லாத்தையும் இந்த பவுலில் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதை வடிகட்டிடலாம். அது எதுக்குன்னா, அந்த பொட்டேட்டோவில் உள்ள அந்த ஸ்டார்ச் இருக்குல்ல, வெள்ளை கலரில் வரும்ல, அதெல்லாம் போகிறதுக்கு வேண்டி போட்டு வச்சேன். ஒரு 5 நிமிஷமாக போட்டு வச்சுக்கோங்க, அப்புறம் வடிகட்டிடுங்க. ஸோ அதுக்கு வேண்டி ஆயில் வந்து இதை போடுறேன். ஸோ இது ரொம்ப ஹாட்டாக இருக்கணும்னு இல்லை ஆயில். இதை வந்து நம்ம முதல் வந்து ஒரு 3 நிமிஷம் குக் பண்ண போகிறோம். பாயிலிங் மாதிரி ஆயிலில் வந்து பாயில் பண்ணிவிட்டு அதை எடுத்து ட்ரெயின் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரீசரில் வச்சிடப்போம். அதுக்கப்புறம் திருப்பி ஃப்ரை பண்ண போகிறோம். அப்போ உங்களுக்கு வந்து அந்த கடையில் உள்ள மாதிரியே கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம லைட்டாக வந்து பிளான்ச் பண்ண மாதிரி குக் பண்ணி எடுத்துருவோம். ஸோ இங்கே பாருங்கள், நான் இன்றைக்கி வந்து அவ்வளோ ட்ரேயும் வெளியே எடுத்து இதில் இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாத்தையும் லைட்டாக அந்த துரும்பு மாதிரி கிடக்கும்ல, ஸோ க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் நீட்டாக இருக்குது. ஸோ என்னால் ஒரேடியாக இருந்து அவ்வளோத்தையும் க்ளீன் பண்ண முடியாது. அதனால் நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கபோர்டில் உள்ள திங்ஸை எடுத்து ஒரு 2 கபோர்டு வச்சுப்பேன். எடுத்து நீட்டாக தொடச்சி க்ளீன் பண்ணி அப்படி பண்ணிப்பேன். ஸோ நேற்று இதுலேருந்து இது வரைக்கும் முடிச்சாச்சு. நீ நாளைக்கு இந்த 2 டைம் பண்ணணும். டைம் கிடச்சா அந்த மாதிரி தான் பண்ணுவேன். ஸோ மொத்தமாக ஒரு நாளில் க்ளீன் பண்ணணும்னா ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை ஆனோன்னு எடுத்துட வேண்டியதான். ஸோ இப்போ இந்த இது வந்து ரெடி ஆகிடுச்சு. எந்த ஸ்டேஜில் ரெடின்னு அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதை எடுத்து இப்படி உடச்சி பார்க்குறேன் பாருங்கள், கட் ஆகிடுச்சுல, அப்போ வெந்துடுச்சு பொட்டேட்டோ. ஸோ இதுதான் அது ரெடி ஆகிடுச்சுங்கிறதுக்கு ஸ்டேஜ். இப்போ இதை நல்லா வடிகட்டிடலாம். நல்லா வடிகட்டி நான் ஒரு ட்ரேயில் எடுத்துட போகிறேன். ஸோ இது மாதிரி ஃபுல்லாக பண்ணிவிட்டு காணிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இங்கே பாருங்கள், நான் அந்த ட்ரேயில் வந்து எடுத்தேன்ல, இதை வந்து நான் அப்படி ஃப்ரீசருக்குள்ளாடி வச்சிட போகிறேன். இதை வந்து ஃப்ரீசருக்குள்ளே 1/2 மணிக்கூர் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து டபுள் ஃப்ரை பண்ண போகிறேன். அந்த டைம் அப்படி ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு கடையில் கிடைக்கிறதுல வெள்ளையாகவே இருக்கும், ஆனால் அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ இதை வந்து ஃப்ரீசரில் 1/2 மணிக்கூர் வச்சுட்டு எடுத்து காணிக்கிறேன். சப்போஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து இப்போ பண்ண வேண்டாம்னா, நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரீசரில் வந்து ஃபுல்லாக 1/2 மணிக்கூர் வச்சோன்னே இது ஹார்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் அதை ஒரு கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஃப்ரீசர்லேயே வச்சிடலாம். உங்களுக்கு எப்பப்போ வேணுமோ எடுத்து கடையில் உள்ள ஃப்ரோசன் ஃப்ரைஸ் மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஃப்ரீசரில் வச்சோன்ல இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். ஸோ இப்போ ஒரு 1/2 மணிக்கூர் வச்சுருக்கிறதுனால இது வந்து ஹார்ட் ஆகாது ரொம்ப. ஆனால் நீங்கள் ஃப்ரீசரில் நிறைய நேரம் வைக்கும்போது உங்களுக்கு ஹார்டாக இருக்கும். அதனால் பயப்பட வேண்டாம், அதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். இப்போ நான் இது வந்து நல்ல கூலாக இருக்குது. இதை வந்து டேரெக்டாக ஹை ஹீட் ஆயில் வேணும். ஸோ இந்த ஆயில் வந்து இன்னும் ஹீட் ஆகட்டும். இந்த ஹை ஹீட் ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஓகே, ஸோ இன்னும் ஹீட் ஆகட்டும். ஸோ இன்னுமே ஆயில் வந்து ஹீட் ஆகலை, இன்னும் ஹாட் ஆகணும். ஓகே, நான் ஏன் ஹை ஹீட் ஆயிலில் ஃப்ரை பண்ணணும்னு சொல்கிறேன்னா, நம்ம பொட்டேட்டோ வந்து குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணுறது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவுட்டர் இருக்குல்ல, அதை வந்து கிறிஸ்பி ஆக்கிறதுக்கு வேண்டி. ஸோ அதனால தான் ஹை ஹீட் ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணணும்னு சொன்னேன். ஸோ ஹை ஹீட் ஆயிலில் ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டா போதும். கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. ஸோ இது ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆகி முடிச்சுட்டு எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி முடிச்சுட்டு காணிக்கிறேன். ஸோ நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். பாருங்கள், கலரே சேஞ்ச் ஆகலை பாருங்கள். இதுக்கு வேண்டி தான் இந்த டெக்னிக். ஸோ இந்த மாதிரி பண்ணால் தான் உங்களுக்கு கிறிஸ்பியாகவும் கிடைக்கும், கடையில் உள்ளது மாதிரி கலரும் சேஞ்ச் ஆகாது. ஸோ இதை ஃபுல்லாக வடிகட்டி எடுத்துடலாம். ஸோ வடிகட்டி எடுத்துட்டு ஹாட்டாக இருக்கும்போதே நீங்கள் எந்த சீசனிங் போடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சீசனிங் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வெறும் சால்ட் மட்டும்தான், ஏன்னா குழந்தைங்களுக்குனால
ஐயோ ஸ்டைலாக டாஸ் பண்ணலான்னு நினச்சேன். எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு பாருங்க. சரிங்களா? சரி பாருங்க, நம்மளோட கேஎஃப்சி ஸ்டைல் இல்லைன்னா மெக்டொனால்ட்ஸ் ஸ்டைல் ஏதாவது வச்சுக்கோங்க. ஸோ நம்மளோட எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்க. கேஎஃப்சி இல்லைன்னா மெக்டொனால்ட்ஸ் ஸ்டைல் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி. நான் இங்கே வந்து குட்டீஸ்க்கு வந்து பிளேட்டிங் பண்ணியாச்சு. இது மஹா பிளேட், இது மஹி பிளேட். கேரட் ஸ்டிக்ஸும் வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் கொஞ்சம் வச்சோன்னா ரொம்ப ஃபில்லிங்கான பிளேட்டு. இது கெச்சப், நீங்கள் மயோனைஸ் கூட வச்சு கொடுத்துக்கலாம்.